வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோங்கரா ஊறுகாய். பாருங்கள், நம்ம கோங்கரா ஊறுகாய் பண்ணலாம். கோங்கரானா இது புளிச்சக்கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குக்காரங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து நான் நல்லா கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் காத்தார காய போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோங்கரா ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் வெறும் மிளகாத்தூள், 50 கிராம் உளுந்து, 50 கிராம் கடலப்பருப்பு. இதை வந்து கடுகு வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் 2 ஸ்பூன், வெந்தயமும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் 2 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், உப்பு வந்து ஒரு 20 கிராமுக்கு வச்சுருக்கேன், கல் உப்பு வச்சுருக்கேன், நம்ம வறுத்துட்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து 100 கிராம் உரித்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் இப்படி 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சிறிதளவு, நல்லெண்ணெய் வந்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோங்கரா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு 150 கிராமுக்கு ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு 100 கிராம் ஊற்றலாம். இப்போது நான் கடுகு வந்து தேவையான பொருட்களில் சொல்லலை, ஒரு 50 கிராம் கடுகு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம். வந்து இந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம உளுந்து போட்டுடலாம். நம்ம கடலைப்பருப்பும் போட்டுடலாம். இது வந்து ஒரு 3 கட்டு கீரை. இது வந்து சும்மா ஒரு பாட்டில் 1.5 பாட்டில் தான் வரும். இது நீங்கள் எவ்வளோ போட்டாலும் கம்மியாக தான் வரும். வந்து நம்ம அரைச்சும் செய்யலாம், இப்படி வதக்கிட்டும் செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் வதக்கிட்டு தான் செய்ய போகிறேன். ஏன்னா ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு. இப்போ சப்போஸ் சாப்பாட்டிலலாம் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இதை நல்லா வதக்கிட்டு இதை மிக்சியில் ஒரு சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பூண்டை போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதுக்கு வந்து நீங்கள் காரம் வந்து உரப்பாக போட்டால் தான், ஏன்னா இது நல்லா புளிப்பாக இருக்கும். அதனால் காரம் கொஞ்சம் உரப்பாக போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இல்லைனா வெறும் புளிப்பு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், வெந்தயப்பொடி. இப்போ இதில் வந்து நீங்கள் உப்பு போட்டுடலாம். நான் ஒரு 10 கிராம் அளவு உப்பு வச்சுருக்கேன். 10லேருந்து 20 கிராம் இருக்கும். ஏன்னா கல் உப்பு வெயிட்டு நிற்கும், அதனால் 10லேருந்து 20 கிராம் இருக்கும். இப்போ கடுகு பொடி போட்டுடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுடுறோம். இதை சிம்மில் வச்சிடலாம். காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போ நான் முதல்லையே சொன்னேன், நம்ம தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய். இந்த மாதிரி ஊறுகாய் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வினிகர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம தான் நான் இந்த ஊறுகாய் எல்லாமே பண்ணியிருக்கேன். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு 3 மாதம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போய்டும். ஏன்னா அதெல்லாம் போட்டோம்னா தான் நம்ம வந்து 6 மாதம் 1 வருஷம் வரும். இதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. அதுலேயே நம்ம இந்த மாங்காய் ஊறுகாயெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வெயிலில் வச்சு காய வைக்கணும். இப்போ இதை பாருங்கள், காய வைக்கலாம் தேவையில்லை. இப்போ நான் இதை எடுத்து இதில் கொட்டிடுறேன். நம்ம இந்த கீரையில் வந்து சுத்தமாக தண்ணி வந்து காய வச்சிடணும், அலசி நல்லா காய வச்சிடணும்.
இப்போ அடுப்பு ஹையில் வச்சுருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுடலாம். இந்த காஞ்ச மிளகாத்தூள் எதோட காரமும் இதில் வந்து சேர்ந்தே இருக்காது. வெறும் புளிப்பு மட்டும்தான் தெரியும். இது வந்து நம்ம தாளித்த உடனே சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது. ஒரு 2-3 நாள் அப்படியே வச்சிடணும், நல்லா ஊறட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா இப்படி நீங்கள் கிண்டும் போதே நல்லா அதை மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டாலே நல்லா கொல கொலன்னு ஆகிடும். இந்த எண்ணெய் வந்து தெளியும், நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து தெளியும். இந்த மாதிரி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டோன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லாவே வந்து எண்ணெய் தெளிஞ்சிருக்கும். இந்த தொக்கு வந்து சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ஒரு 2-3 நாள் ஆனவுடனே நல்லா குழன்னு நல்லா வந்துடும், கிரேவி மாதிரியே வந்துடும். ஏன்னா இதில் உள்ள எண்ணெய் தெளிஞ்சு மசாலாலாம் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த அளவுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.